வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் கோணிமுடக்கு பகுதியில் பல ஆண்டுகளாக விநாயகர் சிலைகள் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருபவர் ரகு. இங்கு 1 அடி மண் விநாயகர் முதல் 15 அடி உயர பேப்பர் விநாயகர் வரை தயாராகிறது. சிலைகள் தமிழகம் மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு புல்லட் விநாயகர், கருடன் விநாயகர், கிட்டார் விநாயகர், 10 தலை ராவணன் விநாயகர் என புதுவரவாக சிலைகளை உருவாக்கியுள்ளார். விநாயகர் சதுர்த்தி பண்டிகை நெருங்கும் போதெல்லாம் தமிழக போலீசார் தங்களுக்கே உரிய பாணியில் ஏகப்பட்ட கெடுபிடியை கையாண்டு வருவதாக சிலை தயாரிப்பாளர்கள் குமுறினர். தமிழ்நாட்டில் விநாயகர் வைக்கிறது ரொம்ப கெடுபிடி ஜாஸ்தி இருக்குது. அப்போல்லாம் முடிவு பண்ணிட்டு போய் உடனே பர்மிஷன் கேட்டால் விநாயகர் வைக்க பர்மிஷன் கொடுப்பாங்க. இப்போ முன்கூட்டியே பர்மிஷன் வாங்கணும், இங்கே வைக்கக்கூடாது, அங்கே வைக்கக்கூடாது, இவ்வளோ சைஸில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெடுபிடி ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த வருஷம் விநாயகர் வியாபாரம் ரொம்ப இதுவாக இருக்குது. இது கவர்மெண்ட் இது கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா, ஏன்னா எங்களை நம்பி நிறைய குடும்பம் இருக்குது. நாங்கள் வெளில வேலை செஞ்சாலும் கவர்மெண்ட் வேலையை எதிர்பார்க்காம இந்த தொழிலை ஒரு 20 குடும்பம் நம்பி இருக்கிறதுனால நாங்களும் இதை விட முடியாது. ஏன்னா இந்த குடும்பம் அதை நம்பி தான் இருக்குது. அதனால் இந்த தொழில் இன்னும் முன்னேறணும் அப்படின்னா கவர்மெண்ட் இதுக்கு தேவையான ஒரு இட வசதியோ இல்லை இதுக்கான தொழில் செய்யறதுக்கான லோன் வசதியோ அது நமக்கு சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா இதை நம்பி இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பேப்பர் மாவு, ஆக்சுவலாக பேப்பர் மாவு, கிழங்கு மாவு இதை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம செய்கிறோம். இயற்கைக்கு எந்த விதமான கெடுதலோ கிடையாது. கரைக்கிறதுலையோ பெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா இயற்கையான வண்ணங்கள் பூசுறதை வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வாட்டர் பெயிண்ட் தண்ணியில் கரைச்சா கரையிற மாதிரி இந்த பொல்யூஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக கரைச்சி நல்லபடியாக செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம பிஓபிலாம் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. இயற்கையான முறையில் செய்கிற களிமண் விநாயகர், பேப்பர் விநாயகர் 2 தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப பிஸ்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா பாதி தான் புக் ஆகிருக்கு, இன்னும் பாதி அப்படியே இருக்குது. மழை வேறு தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 4-5 நாள் தான் நமக்கு இருக்கிறதுனால இதுக்குள்ளே வித்தா தான் வச்சுக்கணும். இது நாங்கள் இந்த தொழிலே நாங்கள் விட்டுட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லுமே நான் இங்கே அனுப்பிச்சிட்டு இருந்தேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 5 பீஸ் கூட ஒன்றும் புக் ஆகலை. சென்னைக்கு 10 பீஸ் அனுப்பிச்சேன். சென்னைக்கு ஒருத்தவங்களுமே வரல. கேட்டாக்கா எல்லாருமே இந்த பிரச்சனைன்றாங்க, அனுமதி கிடைக்கல, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த தொழில் இப்படியே போச்சுன்னா நம்ம 20 குடும்பமும் நடுத்தரவில் தான் நிற்கிற சூழ்நிலை ஏற்படும். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், வாரிசு வேலை, மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக போக்குவரத்து கழகம் மதுரை மண்டல தலைமை அலுவலகம் முன்பு 5வது நாளாக தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் போக்குவரத்து ஓய்வு பெற்ற தொழிலாளர் நலசங்கம் மதுரை மண்டல பொதுச் செயலாளர் வாசுதேவன், அரசு விரைவு போக்குவரத்து கழக கிளை செயலாளர் செல்லதுரை, போக்குவரத்து சம்மேளன மாநில உதவி தலைவர் பிச்சை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பெற்றவர்களுக்கு 25 மாதங்களாக அவருடைய பணி ஓய்வு கால பலன்கள் அரசு வழங்க மறுக்கிறது. தற்போது ஒரு 10 மாதங்களுக்கு மட்டும் அதற்கான பலன்களுக்கு அரசாணை வெளியிட்டு இருக்கிறது. இன்னும் அந்த அரசாணை அடிப்படையில கூட தொழிலாளர்களுக்கு பணம் கொடுக்கப்படவில்லை. தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இதர பொதுத்துறை தொழிலாளர்களுக்கு அவர்கள் ஓய்வு பெறுகிற அன்றே அவருடைய பணப்பலன் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் போக்குவரத்து துறை மட்டும் இந்த அரசாங்கத்தால் மிக மோசமாக பழிவாங்கப்படுகிறது. அதே போல 1/4/2003 பின்பாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு பென்ஷன் இல்லை என்று கடந்த ஜெயலலிதா அரசாங்கம் அனுமதி மறுத்தது. அதே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் என்று இந்த அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்தது. ஏற்கனவே போக்குவரத்து கழக தொழிலாளர்களோடு
நிர்வாகங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி 1998 ஒப்பந்தப்படி எங்களுக்கு 1/4/2003 முன்பாக மறுக்க முடியாது, ஒப்பந்தப்படி பென்ஷன் கொடுக்க வேண்டும். இவ்வாறு மறுத்தது நியாயமற்றது என்று அரசுக்கு சுட்டிக்காட்டியும் இந்த அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஆட்சிக்கு வருகிற போது நாங்கள் வந்தால் 98 ஒப்பந்தப்படி உங்களுக்கு 1/4/2003 வேலைக்கு சேர்ந்தவர்களுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் என்று வாக்குறுதி அளித்தது. அந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை, ஊதிய ஒப்பந்தத்தை நிறைவேற்றவில்லை. அதை வலியுறுத்தி தான் இப்போது தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தை நடத்துகிறோம். மருத்துவ காப்பீடு கூட போக்குவரத்து தொழிலாளிகள் கிடைக்காத ஒரு அவல நிலையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எங்களுடைய பிரச்சனைகளை அரசு எங்களை அழைத்து பேசி பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதுவரை எங்களுடைய காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம். ஓசூர் தர்கா பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்கள் தங்கும் விடுதியில் ஆண் ஒருவர் உள்ளே சென்று குளியலறையில் ஆட்டோமேட்டிக் ரகசிய கேமராவை பொருத்தினார். பெண்கள் குளிக்கும் போது ஷூட் செய்யும் வகையில் கேமரா பொருத்தப்பட்டிருந்தது. அதனை பார்த்த பெண்கள் கூச்சலிட்டனர். அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடினார். அப்பெண்கள் உடனே 181 ஹெல்ப்லைன் எண்ணுக்கு புகார் கூறினர். மாவட்ட சமூக நலத்துறையினர் ஓசூர் சிப்காட் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். ஸ்பாட்டிற்கு வந்த போலீசார் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். போலீசார் குளியலறையில் இருந்த ரகசிய கேமராவை எடுத்து பார்த்ததில் அதில் பதிவு ஏதும் இல்லை. விடுதியின் முன்புறம் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான தகவல்கள் அடிப்படையில் தப்பி ஓடிய மர்ம நபரை போலீசார் தேடுகின்றனர்.